கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரம் தொடுவோம். ஒருத்தர் சாராயம் குடிச்சிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டார். உட்கார்ந்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு இவர் சாராயம் குடிச்சிட்டு வந்தது. அவ்வளோதான், மீட்டிங் முடிஞ்ச உடனே ஆளுக்கால் கூடி எப்படிங்க சாராயம் குடிச்சுக்கிட்டு நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வரலாம்? சாராயம் குடிச்சிட்டு சர்ச்சுக்குள்ளே வர்ற அளவுக்கு நீ தேவ பயம் இல்லாமல் இருக்கிறியே, முரட்டாட்டமாக இருக்கிறியே, எப்படி ஒரு பரிசுத்தமான இடத்துல நீ சாராயம் குடிச்சிட்டு வரலாம்? எவ்வளோ பெரிய பாவம்! தேவன் அசைவாடுகிற இடத்துல, தெய்வீக பிரசனை இருக்கிற இடத்துல, இவ்வளோ புனிதமான இடத்துல சாராயம் குடிச்சிட்டு வந்துட்டியே அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டு ரொம்ப பெரிய கலவரம் ஆயிடுச்சு. அநேகருக்கு அவருடைய செயல் ரொம்ப தவறாக தெரிந்தது. உண்மையிலேயே தவறான செயல்தான். தேவ சமூகம் இருக்கும் என்று நம்பப்படுகிற ஒரு இடத்துல, தேவன் செயல்படுகிறான் நம்பப்படுகிற இடத்துல ஒருத்தர் மதுபானம் அருந்திட்டு வருகிறது எவ்வளோ பெரிய துணிகரம், எவ்வளோ பெரிய பாவம். ஆனால் பாருங்கள், தேவன் அசைவாடுகிற இடத்துல, பரிசுத்தமான இடத்துல சாராயம் குடிச்சிட்டு எப்படி வரலான்னு கேட்டாங்க. ஆனால் சாராயம் குடித்து விட்டு வருகிறது மட்டுமே பாவம் அல்ல, ரட்சிக்கப்படாமல் ஒருத்தர் உள்ளே வந்தாலும் பாவம் தானே. அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? சபை என்பது ஒரு பரிசுத்தமான இடம், பரிசுத்தவான்களுடைய ஸ்தலம். அங்கே ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தர் சேர்த்து கொள்கிறார். சாராயம் குடிச்சிட்டு வரான், விஸ்கி போட்டு வரான், தப்பு பண்ணிட்டு வரான், தவறு பண்ணிட்டு வரான், வட்டி கூட்டம் வரான், இப்படியெல்லாம் நம்ம சொல்லுகிறோம். ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள் வந்தாலே அது தேவனுக்கு விரோதமான செயல்தான். சபை என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய இடம். அப்போ அந்த இடத்துல ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் வந்தால், மத்தேயு 22:12 வாசிக்கும் பொழுது, சிநேகிதனே கல்யாண வஸ்திரம் அணியாமல் எப்படி உள்ளே வந்தாய்? அவன் தண்ணி போட்டு வரல, அவன் சண்டை போட்டு வரல, அவன் திருடிட்டு வரல, கல்யாண அந்த சூழலுக்கேற்ற உடை அணியலை, அதனால் அவனுக்கு பெரிய தண்டனை கிடச்சிது. இன்றைக்கி நாம் ஒரு சில சபைக்குள்ளே வர்றவில்லை, இவ்வளவெல்லாம் துன்மார்க்கம் பண்ணி சபைக்கு வரான்னு சொல்கிறோம். ஆனால் துன்மார்க்கம் பண்ணுறவங்க மட்டுமல்ல, இன்னைக்கு வெறுப்புகளை வைத்து விட்டு உள்ளே வரவில்லையா? கசப்புகளை வைத்து விட்டு உள்ளே வரவில்லையா? பொறாமைகளை வைத்து விட்டு உள்ளே வரவில்லையா? பெருமைகளை வைத்து விட்டு உள்ளே வரவில்லையா? உலக ஆடம்பரங்களை வைத்து விட்டு உள்ளே வரவில்லையா? உலகத்திற்கு காண்பிப்பதற்காக ஏராளம் தங்க நகைகளை அணிந்து பெருமைப்படுத்தி கொண்டு உள்ளே வரவில்லையா? மற்றவர்களுக்கு எதிரான அதிருப்தியோடும் மற்றவர்களுக்கு எதிரான கோபதாபங்களோடு சபைக்குள் வரவில்லையா? சாராயம் குடிச்சிட்டு வந்தால் நமக்கு அது ரொம்ப பாவமாக தெரியுது. அது பாவம்தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதே அளவு பாவம் தான் ரட்சிக்கப்படாமல் வர்றதும். ஏன்னா அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சரம். அப்போ என்ன அர்த்தம்? வரவே கூடாது என்பதல்ல. அவர் சாராயம் குடிச்சிட்டு வந்தால் சாராயம் குடிக்காமல் வரணும். அதே போல் நாம் வரவே கூடாது என்பதல்ல, வரணும், ரட்சிக்கப்பட்டவர்களாக வரணும், மனம் திரும்பினவர்களாக வரணும், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக வரணும், தேவனுடைய பிள்ளைகளாக வரணும். அப்படி வரலைன்னு சொன்னால், ஒரு சாராயம் குடிச்சிட்டு வரோம் நம்ம எப்படி அருவருப்பாக பார்க்குறோமோ அதே போலத்தான் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை அடையாமல் பரிசுத்தமாக்கப்படாமல் சபைக்குள்ளே வருகிறவர்களை ஆண்டவர் அருவருப்பாக பார்க்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.